சிரிச்ச முகமாக இருக்கிறீங்க. எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க? மாடு நாங்கள் 10-20 வருஷமாக வளர்த்துறோங்க. 20 வருஷமா வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. வாங்க முன்னாடி போய்க்கலாம். காலு வலிதான். கால் வலிதானுங்களா? அதுக்கு பிறகு தான் எல்லாம் மருமக்குமார் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நாங்கள் உங்ககிட்ட ஒரு சின்ன காமெடியாக ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்களும் மருமகளாக இருந்து தானே வந்திருப்பீங்க, மாமியார் ஆயிருக்கீங்க. ஆமாங்க. உங்கள் மாமியார் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? எங்களாம் நல்லா பார்த்துட்டாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்து. பரவாயில்லைங்களே, மாமியாரை இன்னும் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களே. ஆமாம், மாமியார் மாமனாரெல்லாம் பிள்ளைகளாத்தான் பார்த்தாங்க. எப்படிம்மா அப்போ இருக்கக்கூடிய மாமியாருங்க மருமகங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. தாறுமாற பேசினா தான் அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம். எப்படி நீங்கள் எப்படி மக மாதிரி பார்த்துக்குவீங்களா? அதெல்லாம் பார்த்துக்குவீங்க. சரிம்மா, இந்த கிராமத்தை பற்றி சொல்லுங்கம்மா, ஊரை பற்றி. ஊரை பற்றி என்ன சொல்கிறதுங்க? இல்லை, இந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். இந்த ஊரில் என்ன தொழில் வந்து நடந்துட்டு இருக்குங்க? தொழில் என்னங்க, மில்லு ஓடிட்டு இருக்குதுங்க பக்கத்தில். அப்புறம் தோப்பெல்லாம் இருக்குதுங்க. தோப்பெல்லாம் நாங்கள் ஆளுக்கொன்னா பார்த்துக்குங்க. பிள்ளைகளாட்டாத்தான் மருமக்குமாரெல்லாம் ஆட்டுகளை பார்த்துக்குவாங்க. நாங்கள் தோப்பு ஆளுக்கு வந்தால் வேலைக்கு போனால் கொண்டு போய் விடுவாங்க, நடக்க முடியாது, போய் பார்த்துக்குங்க. அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? கோழிகளை எப்படிங்கம்மா? நாட்டுக்கோழி வச்சுருக்கீங்க இல்லைங்களா? நாட்டுக்கோழி பூராமே நாட்டுக்கோழி தான். ஆமாம். இந்த நாட்டுக்கோழி வந்து எத்தனை கோழி வச்சுருக்கிறீங்க? இருக்குங்க, 10-50 ரூபாயாட்டா. 50 கோழி இருக்குங்க. இருக்குங்க. சரி, இந்த கோழிங்க வந்து எப்படிங்க விற்பனை கொடுப்பீங்களா? விற்பனைக்கு அதிகமாக இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா எருவெல்லாம் என்ன பண்ணுறீங்கம்மா? எருவெல்லாம் காட்டுகளுக்கு தான் காட்டுகளுக்கு போட்டுருக்கீங்க. தோப்பு இருக்குதுங்க 2 ஏக்கரா. அப்புறம் அது உரமாக அங்கே கலக்காலையும் எல்லாம் வெள்ளாமை பண்ணுற காடுங்க இருக்குது, அதுகளுக்கு போட்டுக்கோங்க. எப்படி இருக்குங்கம்மா இந்த தொழில்? என்னங்க, நிற்காம அலைஞ்சிட்டு இருக்கணுங்க. ஓடிட்டே இருக்கணும். இல்லாமல் ஆளுக்கு இருந்தாலும் நாம பார்க்கணும். ஆனால் ஓடிட்டே இருக்கணும். இதுதான் இந்த தொழில் இருக்கிற பிரச்சனையே இல்லைங்களா? நம்ம கொஞ்சம் நின்னோம்னா அவ்வளோதான், அது நம்மளை நிறுத்திடும். ஆமாங்க. அம்மாங்களுக்கு வந்து ஐயா இருக்கிறாருங்களாம்மா? இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாருங்க ஐயா? அவர் சும்மா தான் இருக்கிறாருங்க. ஐயாவுக்கு வயசுங்க? வயசு 80 ஆச்சு. 80 ஆச்சு. அப்போ அவர் சும்மா தான் இருக்க முடியும், வேறு வழி இல்லை, வயசாகி போச்சலங்க. நீங்கள் என்னென்ன வேலை செய்வீங்கம்மா? நாங்கள் என்னங்க, வீட்டு வேலை செய்கிறதோட சரிங்க. அப்புறம் ஆளுக்கு வந்தால் தோப்புக்கு கொண்டு போய் விடுவாங்க. தோப்பு காட்டுகளுக்குள்ள ஆளுக்கு போய் கண்டுக்க வேண்டியது. அவ்வளோதான். டீ கொண்டு போய் கொடுத்துட்டு சூப்பர்வைசர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க. அது அப்படியே பழகிருச்சு இல்லைங்களா? சரிம்மா, நன்றிங்கம்மா.